நாடார்குல இரத்த உறவுகளே, நாம் ஒவ்வொருவரும் சமூக வலைதள கோமாளியாக இருக்கிறோமா, கோமாளியாக செயல்படுகிறோமா என்பதை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த திருட்டு திராவிடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சினிமா பட ஷூட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவர் பிராமணர் வேடம் போட்டிருக்கிறாரு, ஒருவர் முனிவர் வேடம் போட்டிருக்கிறாரு, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்து மத அடையாளங்கள் கொண்ட வேடங்கள் போட்டு நடிக்கிறாங்க. நடித்து முடித்து உணவு இடைவேளையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றாங்க. ஒருத்தர் மட்டன் பிரியாணி சாப்பிட்றாரு, ஒருத்தர் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு, ஒருத்தர் சிக்கன் வறுத்ததை சாப்பிட்றாங்க. இந்த காணொலியை ஒருத்தர் வீடியோவாக எடுத்து போட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்துவாவது சந்துவாவது இது எல்லாம் சூத்திர பயல்களுக்கு தான், நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியை போட்டிருக்காங்க. அது என்னன்னா, அது சினிமா பட ஷூட்டிங் என்பதை மறைச்சிட்டு இது உண்மையிலே ஆன்மீகவாதிகள் சாப்பிட்றாங்க, ஆன்மீகவாதிகள் சாப்பிட்றாங்க, அவங்கெல்லாம் என்ன வேணாலும் சாப்பிட்றாங்க, நீங்கள் தான் அதை சாப்பிடாதீங்க இது சாப்பிடாதீங்கன்னு உங்களை சூத்திர பயில உங்களுக்கு தீர்மானிக்கிறாங்க, உங்களுக்கு தீர்மானிச்சுட்டு அவங்கெல்லாம் இஷ்டம் போல் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவத்தை கொண்டு போகிறாங்க. யார்? இந்த திருட்டு திராவிடர்கள். இவனும் இந்த திருட்டு திராவிடன் இந்த திருட்டு வேலையை தான் செய்வான். ஆனால் அவனோடு சேர்ந்து கொண்டு நம்ம ஆட்களும் என்ன பண்ணுறாங்க, இதை சிந்திக்காம சமூக வலைதளங்களில் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம நாடாண்ட நாடார்கள், இந்த நாடு எப்படி இருக்கணும், நாட்டு மக்கள் எப்படி இருக்கணும், ஒரு தெளிவான முறையில் இந்த மக்களும் நம்மளும் இருக்கணுன்றது நம்ம முடிவு பண்ணணும். நாடாண்ட நாடார்கள் நம்ம முடிவு பண்ணணும். ஆனால் நாமளே ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு கோமாளித்தனமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். ஏன்னா ஒரு நாடார் தான் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இந்த திருட்டு திராவிடர்கள் தொடர்ந்து எல்லாரும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான். இந்த திருட்டு திராவிடம் எல்லாரும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான். அது என்ன காணொலி, உண்மையான காணொலியா பொய்யான காணொலியான்னு சிந்திக்காமல் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஆள் பகிர்ந்துக்கிட்டே இருக்கான். அதனால் இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் அவன் போடுறான் இவன் போடுறான்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் அப்படியே எடுத்து போடாதீங்க, ஆராய்ங்க. உண்மைத்தன்மை இருந்தால் உண்மையாக போடுங்க, தவறே கிடையாது. ஏன் இந்த மாதிரி பொய்யான செய்திகளை போடுறீங்க? இப்படிதான் போடுறீங்க. 80% பேர் எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்து போட்டுக்கிட்டு இருப்பான், அதை எடுத்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது முகநூலாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நாடார் சமுதாய மக்களே, நாம் இந்த மண்ணையும் மக்களையும் தெளிவாக பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு நம்மளுடையது. அது நாமளே தெளிவு இல்லைன்னா மிகப்பெரிய சங்கடமாயிரும். அதனால் இன்னையிலிருந்து தெளிவாக இருங்க. எந்த ஃபார்வேர்டு மெசேஜும் போடாதீங்க. நீங்களே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறீங்களா, நீங்களே சொல்லுங்க. அந்த செய்தியை நீங்களே சொல்லுங்க. அடுத்தவன் சொன்னதை தூக்கி போடாதீங்க தயவு செய்து. நன்றி.